மரம் எல்லாத்தையுமே தருது, இலை, பூ, கனி, தன்னுடைய வேர் உட்பட தருது. ஆனால் மனிதன் இந்த மண்ணில் மாசம் மட்டுமே உருவாக்குறான். ஆக மரங்களை நட்டால் மட்டுமே சுற்றுச்சூழல் மாறும், மழை கிடைக்கும், இந்த மண் பயனுறும். அதனால் பசுமை தாயகம் அமைப்பை முன்னோடியாக கொண்டு ஒட்டுமொத்த தமிழினமும் இந்த மாநிலம் முழுக்க மட்டுமில்லை, இந்த உலகமெங்கும் மரங்களை நடணும் மனிதர்கள் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த பகுதியில் நச்சு கழிவுகளை வெளியேற்ற தொழிற்சாலைகளும் நச்சு புகைகளை வெளியேற்ற தொழிற்சாலையும் அதிக அளவில் இருக்குது. இது சம்மந்தமாக தமிழக அரசு இது வரைக்கும் பெருசாக எதுவும் நடவடிக்கை எடுத்தால் தெரியல. நீங்கள் தமிழக அரசுக்கு ஏதாவது கோரிக்கையாக வைக்கிறீங்களா? கண்டிப்பாக. அதாவது மண்ணை அழித்து தண்ணீரை விஷமாக்கி விவசாயத்தை சிதைச்சி இந்த மண்ணில் நீங்கள் எவ்வளோ பெரிய திட்டம் கொண்டுட்டு வந்தாலும் தற்காலிகமாக அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் கொள்ளையடிக்க தான் அது பயன்படுமே ஒழிய 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழகத்திற்கு ஒருபோதும் அது பயன் தராது. அதனால் ஆட்சியாளர்கள் அடுத்தடுத்து வருகிற தலைமுறைகள், இன்னும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தலைமுறைகளுக்கு நாம் சேர்த்து வைக்கிற சொத்தாக இந்த மண்ணை மாசுபடுத்துகிற எந்த திட்டமாக இருந்தாலும் இதன் பிறகாவது அனுமதி தராமல் நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மாசுபடுகிற அல்லது இந்த மண்ணை அழிக்கிற இந்த அத்தனை நிறுவனங்களையும் முற்று முழுதாக மூடுவதற்கு உண்டான வேலையை தொடங்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அப்படி இல்லாத நிலையில் தூத்துக்குடியில் எப்படி ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சி ஒரு புரட்சியாக மாறி உயிரை பணயம் கொடுத்து அந்த தூத்துக்குடி அந்த நிறுவனத்தை அந்த மண்ணில் இருந்து ஸ்டெர்லைட் அப்புறப்படுத்தினாங்களோ அதுபோல் இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை நிறுவனங்களையும் அப்புறப்படுத்த ஒரு மாபெரும் புரட்சியை இந்த மக்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அதே தூத்துக்குடிக்கு நான் போராடி இருக்கேன், ஜல்லிக்கட்டுக்கும் போராடி இருக்கேன். தேவை ஏற்படும் சூழல் வரும் நிலையில் நானே முன்னின்று இந்த 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 நச்சு நிறுவனங்களை இந்த மண்ணில் இருந்து துரத்தி அடிக்கிறதுக்கான போராட்டங்களையும் முன்னெடுப்பேன் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்லுவேன். ஆனால் அண்ணன் ஒரு உண்மையை சொல்லணும்னா முதல்ல இந்த வழக்கை தொடக்கத்திலேயே முடிக்கிறதுக்கு தான் காவல்துறையும் அரசும் முடிவெடுத்து அது வேலையை செஞ்சுது. இது எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய போராட்டம் அல்லது அனைத்து தலைவர்களுடைய போர்க்குரல் அல்லது நீதி வேண்டுங்கிற அந்த நிலைப்பாடை உக்கிரமாக எடுக்க அது இன்றைக்கி ஒரு 12 ரவுடிகள் சம்மந்தப்பட்டது இன்றைக்கி 20 மாறி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. உண்மையாக சொன்னால் இன்னும் இதற்கு மூலக்காரணமாக இருந்த முக்கியமான குற்றவாளிகளை அவர்கள் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான். ஏன்னா நெருங்கிட்டோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பெரிய அசம்பாவிதம் அல்லது வேறு ஒரு சிக்கல் தமிழ்நாட்டில் நடந்தால் இந்த விஷயத்தை முற்று முழுசாக மூடி மறைக்கிறதுக்கான வேலைகள் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்படுது. அதனால் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் மட்டும் இல்லை, இந்த மண்ணில் மேலும் இந்த மண்ணில் சமத்துவத்தை உருவாக்கணும்னு நினைக்கிற தலைவர்களுடைய உயிர்கள் கூட தப்போம். இல்லாட்டி போனால் யாரெல்லாம் இந்த மண்ணுக்குரிய தலைவர்கள் எழுகிறார்களோ அல்லது அவர்களுக்கு மதிப்பு ஏற்படுகிறதோ அவர்களையெல்லாம் அழித்து ஒழிக்க நீங்கள் ஒரு பெரும் திட்டமும் இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் சம்பந்தமில்லாத கூட்டம் கோடிகளை கொட்டி அந்த நிலைப்பாடை உறுதி செய்கிறதுக்கு அவர்களை இல்லாத ஒழிக்கிறதுக்கான வேலைகள் இங்கே தொடருங்கிறதா. அதனால் உண்மை குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, அவர்களை அடையாளம் காட்டி அவர்களுக்கு கடுமையான தண்டனையை தமிழ்நாடு அரசு பெற்று தரும். சிபிஐ இருக்கிறவங்களும் போலீஸ் தான், அங்கே வர்றவங்களும் போலீஸ் தான். நீங்கள் சிபிஐ இதுக்கு முன்னாடி எல்லா நேரத்திலும் நேர்மையாக நடந்துருச்சா? சிபிஐக்கு மாற்றக்கூடாதுங்கிறதும் இல்லை. நீங்கள் நேர்மையை நிலைநாட்டணும்னா, உண்மையை கண்டறியணும்னா, நீதியை இந்த விடயத்தில் உறுதி செய்யணும்னா தமிழ்நாடு அரசே செய்யலாம். அல்லது செய்ய முடியாதுங்கிற நிலை வந்ததுன்னா நீங்கள் சிபிஐட்டும் போகலாம். எங்களுக்கு தேவை இந்த மண்ணில் தமிழர்கள் அமைதியாக வாழணும். வன்னியர்களையும் பறையர்களையும் அடிச்சுக்க வச்சு அதிகார வர்க்கங்கள் 50 ஆண்டுகளாக இந்த மண்ணில் தொடர்ந்து தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. வடக்க வன்னியருக்கும் பறையருக்கும் கலகம் ஊட்டுறது, தெற்க தேவருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் சண்டையை மூட்டி விடுறது, இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த 4 பெருங்குடிகள் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழர் குடிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு புரிதல் ஏற்பட்டால் இந்த மண்ணில் கலவரமும் இருக்காது, வன்மமும் இருக்காது. அதுக்கான ஒரு தொடக்க விதியை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கையில் எடுத்தார். ஆக இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறார்.
அதனால் இந்த மண்ணில் இங்கே எவனும் எங்களுக்கு மேலானவனும் இல்லை, எங்களுக்கு கீழானவனும் இல்லை. தமிழர் குடிகள் அத்தனை பேர்களும் ஒரு தாய் மக்களாக என்றைக்கு ஒன்று கூடுகிறார்களோ அன்றைக்கு தான் இது மாதிரியான பெருங்குற்றங்கள்லாம் நடக்காமல் இருக்கும். அதனால் தமிழ்நாடு அரசு 100% நேர்மையாக நடந்து எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் பின்புலத்தில் இருந்திருந்தாலும் கூட அவர்களெல்லாம் கண்டறிந்து களையெடுக்கப்பட வேண்டும், தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும்ங்கிறதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஒவ்வொரு அரசியல்வாதியும் கவுன்சிலருந்து, எம்எல்ஏவிலேருந்து, எம்பிக்கள்லேருந்து, அமைச்சர்லேருந்து, நீங்கள் இருக்கிற உயர் பதவியில் இருக்கிற அத்தனை பேரும் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் கொள்ளையடிக்கிறதையே குறிக்கோளாக கொண்டு இயங்குகிற வரைக்கும் இந்த மண்ணில் சுற்றுச்சூழல் நிலைக்காது. நீங்கள் எடுத்துக்கங்க, எவனாவது அதாவது ஒரு தாயினுடைய மார்பை போல அதில் இருக்கிற அந்த பரிசுத்தமான பாலை போன்றது மணல். ஆற்று நீர் தேக்கி வைக்கிற அந்த மணல் ஒரு தாயினுடைய மார்பில் இருக்கிற அந்த பரிசுத்தமான தாய்ப்பாலை போன்றது. இன்றைக்கி அந்த மணலே கொள்ளையடிக்கிறான்னா, எவன் ஆட்சிக்கு வந்தாலும் கொள்ளையடிக்கிறான்னா, இவனெல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து புவி வெப்பமாதலை தடுக்கிற கூட்டமாக இந்த கூட்டம். கனிம வளங்களை யார் வெட்டி எடுக்கிறது? இந்தியா முழுக்க யார் வெட்டி எடுக்கிறது? இந்திய ஒன்றியத்தை ஆளும் அரசியல், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு மலைகளில் இருக்கிற எங்களுடைய மக்கள், பூர்வகுடி மக்களை அடித்து துரத்துறது யாரு? அப்போ மணலை திருடுறது யாரு? குடிக்க வச்சு கொல்றது யாரு? ஆக மண்ணையும் அழித்து மலடாக்கி மனிதர்களையும் மலடாக்கி இந்த மண்ணில் அதாவது மனிதர்கள் மட்டுமில்லை, உயிர்களே வாழ தகுதியற்ற ஒரு நிலையாக மாற்றுகிறது தமிழ்நாடு அரசு, இந்திய ஒன்றிய அரசு, இந்த ஆட்சியாளர்கள். அதனால் இவர்கள் அதாவது வெளிநாடுகளில் ஒரு குழந்தை அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டை கேள்விப்பட்டது, எங்கள் மண்ணை ஏன் அழிக்கிறீர்கள்? எதற்கு ஆயுதம், பேராயுதம் எதற்கு தயாரிக்கிறீங்க? வெடிகுண்டு, அணுகுண்டு எதுக்கு தயாரிக்கிறீங்க? இந்த உலகத்துக்கு அழிக்கிறதுக்கான கேள்வி கேட்டது. இன்றைக்கி இந்திய ஒன்றியமும் தமிழ்நாடு அரசும் இந்த மண்ணை, இந்த மக்களை வாழ வைக்கிறதுக்கு கல்வியில் நீட்டுங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் தூக்கு போட்டு விஷம் அருந்தி செத்துருக்கு இந்த மண்ணில். நீட்டை நீக்கினாங்களா? எவ்வளவு பெரிய பச்சை துரோகங்களும் அல்லது கீழ்த்தரமான நேர்மையற்ற இந்த நீட்டு தேர்வு நடந்திருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு தரும்னு நினச்சோம். என்னாச்சு? நீட்டெல்லாம் ரத்து செய்ய முடியாது, நீட்டு தொடரும்ங்குது. மத்திய அரசு சொல்லுது நீட்டை நாங்கள் நீக்க போகிறது இல்லைன்னு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுது. ஆக இங்கே விவசாயத்தையும் அழித்து கல்வி உரிமையும் பறித்து வாழ்வியல் உரிமையை சிதைக்கிற இந்த கூட்டங்கள் திருந்தாத வரைக்கும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கூட்டங்கள் திருந்தாத வரைக்கும் இந்த மண்ணும் பாழ்படும், இந்த மக்களுடைய தலைமுறையும் அழியுங்கிறது தான். ஆக இதெல்லாம் மாற்றத்துக்கு தான் பசுமை தாயகம் இன்னைக்கு மரம் நடுகுது. இதெல்லாம் மாற்றத்துக்கு தான் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போய் போராடணும், நீட்டுக்கு போராடணும், ஸ்டெர்லைட்டுக்கு போராடணும். இந்த போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் ஒரே ஒரு இடத்துல தான், ஜல்லிக்கட்டு போல மறுபடியும் இந்த மண்ணில் இந்த இளைய தலைமுறை ஒட்டுமொத்தமாக எழுந்து புரட்சி செஞ்சால் மட்டும்தான் இந்த சுற்றுச்சூழலை காக்க முடியும், மாசுபடியாத இந்த மண்ணை காப்பாற்ற முடியும். அந்த நிலை நிச்சயமாக உருவாகும். உருவாக்காமல் நாங்கள் ஓயப்போவதில்லை.